ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, பர்சனல் வேலையாக முசிறி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பக்கம் பார்த்தா அவ்வளோ காஞ்சி போய் இருந்துச்சு. இப்போ மழை பெய்யவும் 2 பக்கம் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதே சமயத்தில் நிறைய பட்டர்ஃப்ளை கிராஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, நானும் எடுத்துடலான்னு பார்க்குறேன், ஆனால் எடுக்க முடியலன்னா அந்த இடத்துல நம்மளால் வண்டி ஓரம் கட்டிட்டு எடுக்கவும் முடியாது, டிராஃபிக் ஆகிரும்னு. ரோடு சின்ன ரோடு தானே, அதனால் சரி ரிட்டன் வரப்போ இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி உள்ள வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2 பேருமே லீவு போட்டால் தான் எங்களால் அங்கே போய் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து திருச்சியில் இருக்கோம், எல்லாமே எங்களுக்கு வந்து அங்கே முசிறியில் தான் இருக்குது. இப்போ வந்து குணசீலத்துக்கு வந்துட்டோம். குணசீலத்தில் அந்த ஆர்ச் இருக்குது பாருங்கள், அதுக்கு உள்ளே போனோன்னா பெருமாள் கோயில் இருக்குது. மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நாங்கள் முசிறி போயிட்டு எங்களுடைய பர்சனல் வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுவோம். எல்லாம் போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நான் பாப்பாட்ட சொன்னேன், பாப்பா பழைய ஸ்கூல் வெளியே விடு, ஸ்கூலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அக்ரஹாரத்தில் தான் பாப்பா படித்தாங்க. அப்போ வந்து ஆண்டனி ஸ்கூலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மன் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூலாக மாறிச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு ஸ்கூலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே போக முடியல, கேட்டெல்லாம் பூட்டி இருந்துச்சு. சரி, இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகலை, வெளியில் நின்றே பார்த்துட்டு வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா, நம்ம இருந்த வீடு எங்கேம்மா இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதில் உள்ளுக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். இருந்துட்டு தான் பாப்பாவுக்கு ஸ்கூல் பக்கமாக இருக்குது, கொண்டு போய் விடுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம். பாப்பா குட்டி பிள்ளையாக இருக்கிறப்ப உள்ளது அந்த மெமரி எல்லாம் அப்படியே நினச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வரும்போது என்ன பண்ணிட்டோன்னா, கடையில் சாப்பிட வேணாம், சாப்பாடு வந்து நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். வாங்கிட்டு போயிட்டு போகிற வழியில் ஏதாவது ஒரு நிழலாக பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பாடு எங்கே வாங்கினோன்னா, முசிறியில் பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியா மெஸ்ஸில் தான் வாங்கினோம். அங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும், வயிறுக்கு எந்த தொந்தரவுமே பண்ணாது. அது வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். எங்களை பொறுத்தவரை அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கடையில். 2 பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதில் சரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதெல்லாம் எடுத்து வச்சிருவோமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். சாம்பார், ரசம், அப்புறம் வந்து வத்த குழம்பு, 3 வகையான காய் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். நான் போகிறப்பவே வந்து எங்கே போனாலுமே ஒரு கிண்ணம், தட்டு அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். இடையில அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா என்ன சொன்னாங்க, நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நான் அதுக்குள்ளே அந்த வாய்க்காலை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு போனாங்க. பக்கத்தில் வாய்க்கால் இருந்துச்சு, தண்ணி எதுவுமே இல்லை, ஆனால் காஞ்சி போய் தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இங்கிட்ட வந்தாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு எல்லாத்தையுமே நான் பிரிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு நான் வச்சு கொடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் வந்து ஒரு கீரை கூட்டு இருந்துச்சு. அது என்ன கீரைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் கூட்டும் இருந்துச்சு. புடலங்காய் பொரியல், வாழைக்காய் கூட்டு, அப்புறம் அப்பளம் இருந்தது. அவங்களுக்கு முதல்ல வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னா, நான் நல்லா இருக்குப்பா, எல்லாமே சரியாக இருக்குது. காரம் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு காரம் சாப்பிட முடியாததுனால காரம் இல்லை, நீ குழம்பு ஊற்றியே சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா சாப்பாடை ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த காத்தோட்டமான இயற்கையான ஒரு இடத்துலேருந்து சாப்பிட்றப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் முன்னாடியெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிட வெளியில் போகிறதே கிடையாது. பாப்பாவுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்களாம் தட்டில் சாப்பிடுங்க, நான் வந்து வாழை இலையில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பார்சல் வந்து அந்த இலையிலே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஊறுகாய் வாங்கலையான்னு கேட்டேன். உங்களுக்கு ஊறுகாய் தரமாக வேணும்னு சொல்லிட்டு பாப்பா வேகமாக போய் மரத்துலேருந்து ஒரு புளியங்காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அதை சாப்பிட்டா அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து அது நல்லா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரிஞ்ச ரசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். வர வழி இன்னொரு ஒர்க்கு இருந்துச்சு, மணச்சநல்லூர் வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நவாப்பழம் இருந்தது, நல்ல பெருசாக இருந்துச்சு. 1/4 கிலோ வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினோம். மணி 4 ஆகிடுச்சு. சரி டீ குடிச்சிட்டே போயிடுவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தால் டீ கடைக்கு போனோம். அங்கே போனால் இவன் எனக்கு காரம் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த ப்ரெட் சில்லி வாங்கினோம். அதான் செம்ம காரம், நீயே சாப்பிடுப்பா, நீ வாங்கினதை நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.